உண்மை காதல், ட்ரூ லவ். நிறைய இளைஞர்கள் இளைஞிகள் என்னோட வகுப்பில் அதிகமாக கேட்ட கேள்வி, சார் உண்மை காதல்னா என்ன, ட்ரூ லவ்னா என்ன? ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிர் எப்போவுமே அதை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கோம். நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், வெளியில் நல்லா தெரியணும், நல்லா சாப்பிட்ணும், ஆனந்தமாக இருக்கணும், நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு இருக்கும். இந்த உயிர் இந்த செயல் இந்த எண்ணத்தை எல்லாம் மறந்து இதே விஷயத்தை இன்னொரு உயிர் மேலே போட்டுருச்சு. அந்த உயிர் நல்லா இருக்கட்டும், அந்த உயிர் சந்தோஷமாக இருக்கட்டும், அந்த உயிர் ஆனந்தமாக இருக்கட்டும், அது நல்லா சாப்பிட்டோம், ஆனந்தமாக இருக்கட்டும், நல்லா ட்ரெஸ் பண்ணட்டும் அப்படின்னு நினைக்குது. பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான காதல். இந்த கவனம், இந்த எண்ணம் ரெண்டு உயிர்கிட்டே இருக்கணும். ஒரு ஆணோட உயிரிலிருந்து இன்னொரு பெண் உயிர்கிட்ட இருக்கணும், ஒரு பெண்ணோட உயிரிலிருந்து அந்த ஆண் மேலே இருக்கணும். இப்படி ரெண்டு உயிரும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அதுதான் உண்மையான காதல். இது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையான காதலுக்கு சில பேராமீட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. காதல்னா பிடிச்சி வச்சுக்கிறது இல்லை, அடக்கி வச்சுக்கிறது இல்லை, ஆளுமை பண்ணுறது இல்லை. காதல்னாலே சுதந்திரம்னு அர்த்தம். இப்போ ஒரு உயிரில் வச்சிருக்கக்கூடிய ஆனந்த சந்தோஷத்தை இன்னொரு உயிரை சேர்த்தி கொண்டு வந்து வைக்கும்போது ஆனந்த சந்தோஷம் பல மடங்கு பெருகணும் தானே. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு உயிராக இருந்தப்போ நல்லா இருந்தேன், இன்னொரு உயிரை காதலிக்கும் போது எனக்கு பிரச்சனை தான் வருது அப்படின்னா ஆனந்தம் கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அங்கே ட்ரூ லவ் இல்லை. அப்போ ட்ரூ லவ்னா என்னன்னா, எனக்கு என்னென்னமெல்லாம் நினச்சனோ அதை அந்த உயிருக்கு நடக்கணும்னு சந்தோஷமாக ஏற்றுக்கணும். அந்த உயிரை ஆனந்தமாக விடணும், சுதந்திரமாக விடணும், சந்தோஷமாக விடணும். அந்த உயிர் என்ன தப்பு பண்ணாலும் நான் எப்படி தப்பு பண்ணால் என்னையே மன்னிச்சுக்கணும், அந்த மாதிரி அந்த உயிரை விட்டுறணும். சுதந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு உயிரும் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கும். அதுதான் உண்மையான காதல், ட்ரூ லவ்.